ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மல்லி சீரியலில் அடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க இருக்குன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரமோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் முதல் முறை வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அங்கே போய் வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த தாலி பிரித்து கோக்கிற பூஜை நடக்க விடாமல் என்னதான் முயற்சி பண்ணாலும் இந்த ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும், ஆனால் இது எல்லாமே நம்ம கடவுள் துணை இருக்காங்க நம்ம மல்லிக்கு, அந்த மாதிரி தான் சொல்லி ஆகணும். எல்லாமே சிறப்பாக நடந்து முடிஞ்சிச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் இருந்துக்கிட்டு அவங்களுக்கு பண்ணி, அதாவது சொமுங்கலியெல்லாம் வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு சமையல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் சாப்பிட்டு எச்சி பண்ணிட்டாங்க. அதை அவங்களுக்கு போட முடியாது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் நம்ம பாபுவும் நாகவும் சரியான டைமில் என்ட்ரி ஆகிறாங்க. என்ட்ரி ஆனது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் இந்த ராஜேஸ்வரி நீங்கள் உள்ளே வராதிங்க, சீரெல்லாம் வெளியே வச்சு தான் கொடுத்துட்டு போனீங்க, அதே மாதிரி போங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நம்ம அன்னபூர்ணி பாட்டு இருந்துக்கிட்டு இது என் மல்லிக்காக தாலி பிரிச்சு கோக்கிற ஃபங்க்ஷன் நான் வரந்து வச்சுருக்கேன், நான் கூட்டியிருக்கேன், அவங்க வந்திருக்காங்க, இதில் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிங்கன்னா பெரிய பிரச்சனையாக பண்ணிவிடுவேன், நீங்கள் சைலண்ட்டாக போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உடனே இந்த ரஞ்சிதாவும் வேணாம், நம்ம எதுவும் பிரச்சனை பண்ண தேவையில்லை, நம்ம போயிடலாம் வாங்க அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம பாபு நாகவும் இருந்துக்கிட்டு நம்ம மல்லி பேரில் அர்ச்சனை பண்ணது மட்டும் இல்லாமல் அதே இடத்துல சாமியோட பிரசாதம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பிரசாதம் எடுத்துகிட்டு வந்து நம்ம மல்லி என்ன பண்ணுறது, இந்த மாதிரி இவங்க சுமங்கலிக்கு போட வச்சு இந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டாங்க. இப்போ நம்ம என்னத்தை போடுறது, அவங்க சாப்பிட்டுட்டு வயிறார வாழ்த்துனா தானே நம்ம நல்லாயிருக்கும், நல்லபடியாக எல்லாமே நிறைவேறும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் நம்ம பாபு இங்கே பாருமா, இந்த 2 டிஃபின் ஃபுல்லாகவே சாதம் தான் இருக்குது, இதை இவங்களுக்கு போடு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கண்டிப்பாக இந்த சுமங்கலிங்கெல்லாம் என்ன சொன்னாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி சாமி பிரசாதம் சாப்பிட்றது எங்களுக்கு ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும், ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்லிவிட்டு நீங்கள் 100 வருஷம் நல்லா இருக்கணுன்ற மாதிரி வாழ்த்துறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம மல்லி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இவங்க வீட்டில் இருக்கவங்க இந்த மாதிரி சாப்பாடை எச்சு பண்ணிட்டாங்க, இதை நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க மேலே இருக்கிற கோவத்தினால நீங்கள் ஏதாச்சும் அவங்கள திட்டாதீங்க, எப்படி பார்த்தாலும் எங்கள் வீட்டில் இருக்கதான் அவங்களுக்கு ஏதோ சாப்பிட விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் மல்லி உனக்கு நீ கெடுதல்னு நினைக்கிறவங்கள கூட நீ நல்லா இருக்கும்னு நினைக்கிற பார்த்தியா, அதான் மல்லி உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் வாழ்த்துறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ அந்த இடத்துல நம்ம விஜய் சார் வராரா வரமாட்டாரா, இதுதான் பயங்கரமான ட்விஸ்டாகவே இருக்குது. இந்த ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் இருந்துக்கிட்டு நீங்கள் என்ன வேணாலும் சாப்பாடு வேணால் ரெடி பண்ணிட்டீங்க, ஆனால் நாங்கள் விஜய் சார் அதாவது எங்கள் விஜய் வரமாட்டாரே, நீங்கள் எப்படி இந்த சுமங்கலி பூஜை நடத்துகிறங்க, விஜய் வந்தால் தானே இந்த சுமங்கலி பூஜை நல்லபடியாக நடக்கும் சிறப்பாக, இப்போ என் தம்பி விஜயே வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி திமிரில் நின்றுருக்கா. ஆனால் இந்த திமிரெல்லாம் அடக்க நம்ம விஜய் சார் என்ட்ரி ஆகிறாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்மாக்குட்டியே இருந்துட்டு அப்பா இந்த மாதிரி நீங்கள் இந்த பூஜைக்கு வந்தே ஆகணும், இல்லைன்னா என்னை பார்க்க முடியாது, நான் இது வரைக்கும் அம்மாவை பார்த்தது கூட இல்லை, தடவை இந்த மாதிரி அம்மாவுக்கு, அதாவது அம்மா இடத்துல மல்லி அம்மா எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக மல்லி அம்மா நீங்கள் வரலன்னா ரொம்பவே வருத்தப்படுவாங்க, ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. கண்டிப்பாக எனக்காக நீங்கள் வரணும், மல்லி அம்மா ரொம்ப நல்லவங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் மட்டும் வரலன்னா இதுக்கப்புறம் இந்த வெண்பாக்குட்டியை பார்க்கவே முடியாதுன்னு சொன்ன உடனே நம்ம விஜய் சார் கண்டிப்பாக வராரு. வந்தது மட்டும் இல்லாமல் சிறப்புமாக அந்த ஒரு தாலி பிரிக்கிற ஃபங்க்ஷனை முடிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம அன்னபூர்ணி பாட்டி சொன்ன மாதிரி நான் சவாலை ஜெயிச்சு காட்டினா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி முன்னாடி பயங்கரமாகவே கெத்து காமிச்சாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.